1 முதல் 5 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஏன் துதிக்கணும் சொல்லி இங்கே நாம பார்க்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு ஜெபம் முடிஞ்ச உடனே இந்த 2 வசனத்தை மாத்திரம் நாம சொல்றோம். எந்த குடும்ப ஜெபமா இருந்தாலும், இரவு ஜெபமா இருந்தாலும், எந்த கூட்டமா இருந்தாலும் முடிக்கும் போது என்ன பண்றோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, குறிப்பிட்ட நன்மைகள் மாத்திரமல்ல, சகல உபகாரங்கள். நம்ம சுவாசிக்கிறோமே, மூச்சு விடுறோமே, மூச்சு கொடுத்தவர் அவர். உள்ள போன மூச்சு, வெளியே வந்தா போச்சு. 2 நெருக்கு 7 குறுக்கு தடுக்கு மேல வச்சு அமுக்குன்னு சொல்லி இல்லையா? இந்த மூச்சு போயிடுச்சுன்னா மதிப்பே இல்லை. என்ன அது? பேசுற இருக்குதான் பாஸ்டர். செத்துட்டாருன்னா என்ன சொல்றாங்க? இந்த பாடி எப்போ எடுக்கிறாங்க? இந்த பாடி எப்போ எடுக்கிறாங்க? பாருங்க எவ்வளவு அருமையா ஆண்டவர் நமக்கு அந்த மூச்சு கொடுத்து நீங்க ஜீவனோட வச்சுக்கிறார். மூச்சு எப்படிதான் போகிறது இல்லை, பேசுறான் பாருன்றாங்க இல்லையா? எந்த வழியில போகுது மூச்சு தெரியலையா அப்படின்னு பேச்சு பேசுறாரு. அப்ப நம்ம ஆண்டவர் அழகா மூக்க இப்படி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? மேலே பார்த்து வச்சிருந்தா பொடி போறவங்க ஈஸியா இருக்கு. பணம் வச்சு அப்படியே பண்ணிடலாம். பொடி போறவங்களுக்கு இழுக்க வேண்டியதில்லை, அப்படியே பண்ணிடலாம். அழகா எப்படி ஆண்டவர் அதுக்குள்ள பாரு, முடியெல்லாம் இருக்கு, ரோமம் இருக்கு, ஃபில்டர் பண்ணி அனுப்புறாரு. காத்து கூட பாருங்க எவ்வளவு அன்பான ஆண்டவர் நேசிக்கிற காட்டு. அந்த காத்துல வர தூசு எல்லாம் அப்படியே போயிட்டு நுரையெல்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணி அனுப்புறாரு. எப்படின்னா யோசித்து பார்த்துருக்கீங்களா? மூக்கில் என்னத்துக்கு முடி இருக்கு இல்லையா? ஃபில்டர் பண்ணி அனுப்புறாரு. எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் இல்லையா? அது மாதிரி கண் புருவத்துல முடி, கண் புருவத்துல ஏதோ ஒன்று வந்து தூசு எது பூச்சி அடிக்கும் போதுனா அது கண் புருவம் டக்குன்னு மூடினு அந்த முடியெல்லாம் பாதுகாக்கு. ஒவ்வொன்றதையும் நீங்க நினைச்சு யோசித்து பாருங்க. காது அழகா, காது சைடில் வச்சிருக்கிறார். நீங்க யோசித்து பார்க்குறீங்களா? ஆக நம்முடைய ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களுக்காக நம்ம என்ன பண்ண அவருக்கு நன்றி சொல்லுது. 10வது மாசம், இன்னும் 2 மாசம் இருக்குது. 25 நம்ம முடிக்க போறோம். 25 தொடங்கின ஜனவரியில நிறைய பேர் நம்ம கூட இல்லை இல்லையா? மரித்து போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதுதான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில் அவர் பிரியப்படுகிறார் இல்லையா? நம்ம கொடுக்குற தசமபாக காணிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியில் அவர் பிரியப்படுகிற தேவன் இல்லையா? அவர்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டி 1000 பலிகளை செலுத்தினார். அதுக்கு அடையாளமா என்ன பண்றாங்க? 1000 ஸ்தோத்திர பலிகளை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம துதி பலி எடுக்கணும். உன் வாயை விரிவாய் தர. அதை நான் என்ன பண்ணுவேன்? நிரப்பம். எங்க திறக்கிறோம்? சண்டை போடுறதுக்கு திறக்கிறோம், சீரியல் பேசுறதுக்கு திறக்கிறோம், தேவையில்லாத காரியங்களை பேச திறக்கிறோம். ஜெபம் பண்ண சொன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சத்தம் கேட்கல பேசுறது இல்லையா? பாட்டு பாட சொன்னா வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன் சொல்ற. ஆகவே ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல. சங்கீதக்காரர் சொல்றாரு இல்லையா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஆமா, கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும். பிரியாணி இருந்தாலும் ஸ்தோத்திரம், ரசம் சோறு இருந்தாலும் ஸ்தோத்திரம், காபி இருந்தாலும் ஸ்தோத்திரம்,
பால் ஊத்துன காபி இருந்தாலும் சோத்திரம், பிளாக் காபி இருந்தாலும் சோத்திரம், நல்ல ட்ரெஸ் இருந்தாலும் சோத்திரம், கொஞ்சம் பழைய ட்ரெஸ் இருந்தாலும் என்ன பண்ணோம்? அதான் சொல்ற, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதியின் வாயில். ஆகவே நாம கர்த்தரை நம் துதிக்கணும். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் அவரை வணங்க. நம்ம உண்டாக்கிற நோக்கம் நம்ம அவரை பிரஸ்தாபப்படுது, அவரை மகிழ்ப்படுது இல்லையா? அவங்க நம்ம ஆண்டு நமக்கு செய்த காரியங்களை பார்க்கலாமா? முதலாவது காரியம், நம்முடைய அக்கிரமம் எல்லாம் மன்னித்தாராம். வாசிங்க 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல முதல் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, நம்முடைய அக்கிரமம் எல்லாம் மன்னித்து இருக்கிறார். ஆண்டவருக்கு விரோதமா செஞ்ச அக்கிரமம், கிரமம் எதிர்ப்பதம் அக்கிரமம், நியாயம் எதிர்ப்பதம் அநியாயம் இல்லையா? பாருங்க, நம்முடைய அக்கிரமங்கள்லாம் சொல்றாரு, நம்முடைய பாவத்தை எல்லாம் கடலின் ஆழத்துல போட்டாராம். எங்க? கடலின் ஆழத்துல. நம்முடைய பாவங்கள் சிவேறு என்று இருந்தாலும் பஞ்சம் போல வெண்மையாகிட்டார் இல்லையா? அதான் சொல்றாரு. முதலாவது ஏன் நம்ம ஆண்டுக்கு நன்றி சொல்லணும்? நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிட்டு இருக்கிறார். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு தப்ப நம்மளால என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல இல்லையா? அவங்ககிட்ட நான் பேசுவேன், செத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். நம்ம சொல்றோம், ஆனா பாருங்க, ஆண்டு நம்முடைய அக்கிரமம், நம்ம அவருக்கு விரோதமா செஞ்ச எவ்வளவு அக்கிரமம் இல்லையா? நீங்க பட்டியல் போட்டு பார்த்தா அது நோட் புக்கே பார்த்தாது, 200 பேஜ் நோட்டு அதுக்கு மேல ஆகும். அப்படிப்பட்ட எல்லா அக்கிரமங்களையும் நமக்கு தயவாய் என்ன பண்றாரு, கிருபையாய் மன்னித்தார். கரங்களை தட்டி கத்து நாம மேம்படுத்தோம். முதலாவது நம்ம ஆண்டுக்கு ஏன் நன்றி சொல்லணும், ஏன் அவரை துதிக்கணும்னு சொன்னா, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சு இருக்கிறார் இல்லையா? வாசிங்க ஏசாயா 53:5, ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இல்லையா? எப்படி ஒரு தேங்காய் தரையில போட்டு அடிச்சா உடைஞ்சு சிதறது, அதுபோல நம்முடைய அக்கிரமங்களுக்கு அவர் நொறுக்கப்பட்டார் இல்லையா? அதனால ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், அவரை துதிக்கணும். அடுத்தது சங்கீதம் 138 கூட சொல்றாரு. சங்கீதம் 138 அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். பாருங்க, சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக் கொள்வார். அவங்க பாருங்க, முதலாவது நம்ம ஆண்டுக்கு ஏன் நன்றி சொல்லுதுன்னு சொன்னா, நம்முடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, மன்னித்துட்டார் இல்லையா? அவர் மன்னிக்கிற தேவன். அவருக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தார்கள், முகத்துல துப்பினாங்க, ஈட்டியால விழாவை குத்துனாங்க, முள்முடி சூடி தலையில வைத்து யூதருடைய ராஜான்னு சொல்லி கோலால அடிச்சாங்க. ஒரு காலம் சொல்ல, நீ கிறிஸ்துவனால் உன்னையும் ரட்சித்துக்கோள், எங்களையும் ரட்சித்துக்கோள். கீழே இருக்கிறது சொல்றாங்க, கீழே இருக்கிற ஜனங்க, நீ கிறிஸ்துவனால் சிலுவை விட்டு இறங்கி வா. இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில, இவ்வளவு அவமானத்துக்கு மத்தியில அவரு பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று மரியாதை இருக்கிறார் இல்லையா? உலகத்தாருடைய அக்கிரமம் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால கதறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். உலகத்தாருடைய பாவங்கள் அக்கிரமம் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டது. நமக்கு ரெப்ரசன்டேட்டிவாக, நமக்கு பதிலாளி அவர் சிலுவை சுமந்தார். உலகத்தாருடைய பாவம் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டது. ஒரே அந்தகாரம், ஒரே அந்தகாரம். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம். கதறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். இவர் தான் ஞானசாரம் எடுக்கும்போது சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுனாரு. இந்த நேசகுமாரனை நமக்காக கல்வாரியிலே கைவிட்டார். அது இமைப்பொழுது கைவிட்டார், நிரந்தரமா கைவிடல. நாம் கைவிடாமல் இருப்பதற்காக
அவர் கைவிடப்பட்டார். அல்லேலூயா. அவர்தான் ஏன் நாம் ஆண்டவரை துதிக்கணும் ஞாபகத்தில் வச்சுங்க. எப்பொழுது துதிக்கணும்? நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னித்திருக்கிறார். ரெண்டாவது, ஏன் நாம் அவரை துதிக்கணுமா? வாஸ்தவங்கள 103 சங்கீதம் 3, நம்முடைய நோய்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார், குணமாக்கினார். டாக்டரால் கண்டுபிடிக்காத நோய்கள் அவர் நம்முடைய பரம டாக்டர். நானே ஒரு பரிகாரியாக கர்த்தர். அவர் நம்முடைய நோய்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாராம், குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 32, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றார், எங்களை நீர் என்ன பண்ணீங்க? குணமாக்கினீர். அல்லேலூயா. டாக்டர் சொல்லிடுவாங்க. இப்போ இந்த நியூராலஜில தலை ஆபரேஷன் பண்ற எல்லா பேஷண்ட்டுக்கிட்ட சொல்றாங்க, என்ன பண்ண, நீங்க கடவுளை வணங்குங்க, ஒரு வேளை கை கால் விழுந்துடும், பேச்சு வராது. இப்பயே பயம். ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? அவங்க பயமுறுத்திடுறாங்க. அதனால ஒரு அம்மா பயந்தே போச்சு. நம்முடைய பரம டாக்டர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஏதாவது ஆச்சுனாக்கா அவங்க வேலை போயிடும். அவன் இப்போதான் எல்லாமே என்ன கோத்துக்குது, கன்சூமர் கோர்த்து அந்த கோர்ட்டுக்குது இல்லையா? அவங்க படிச்சா 5 வருஷம் படிச்சு அந்த படிப்புகள்லாம் வச்சு இவங்க கேஸ் கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? ஹைகோர்ட்டில் விட்டுடுவாங்க. அதனால அவங்க சொல்லிடுறாங்க, இதெல்லாம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், ஆனால் உங்க கடவுளை வணங்கிங்க. இல்லையா? நம்முடைய ஏசப்பா பரம டாக்டர். இல்லையா? அவர் தான் முதல் சர்ஜன், மாஸ்டர் ஆஃப் சர்ஜன். அவர் தான் ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரை கொடுத்து என்ன பண்ணாரு? விலை எலும்பு எடுத்தார். அவர் தான் முதல் சர்ஜன் நம்முடைய ஆண்டவர். இல்லையா? அதான் சொல்ற, நோய்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரா? குணமாக்கி இருக்கிறார். எரேமியா 17:14, எரேமியா 17:14. சொன்ன பாரு, கர்த்தாவே என்னை குணமாக்கும், நான் என்ன பண்ணுவேன்? குணமாவேன்னு சொல்லு. குணமாக்குகிற தேவன். மத்தேயு 9:35, மத்தேயு 9:35. சொல்ல பாருங்க. அல்லேலூயா. அவர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர் என்ன பண்ணாராம்? சஸ்தமாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நோய்களை குணமாக்குகிறவர். குஷ்டரோகி, குஷ்டரோகன்னு சொன்னாலே ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, பாளையத்துக்கு புறம்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட குஷ்டரோகியை ஆண்டவர் கூசாமல் கையினால் தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா. 18 வருடம் நிமிரக்கூடாது கூனி. ஆபிரகாம் குமாரத்தின் தான் அதில் போட்டிருக்குது. யோகாவில் 18 வருஷம் உலகம் என்னன்னு தெரியாது, மேலே என்ன நடக்க தெரியாது, நிமிர்ந்து பார்க்கறதே கிடையாது. 18 வருஷம் குனிஞ்சினே போகும். ஒரு மிருகம் சாகும் போது தான் மேலே பார்க்கும், தெரியுமா? ஒரே ஒரு மிருகம் சாகும் போது தான் மேலே பார்க்கும். 4 காலை கட்டி தண்ணியில் மாட்டி தூக்கிட்டு போகும்போது மேலே பார்க்கும் பண்ணி. இல்லையா? அது வரைக்கும் அது கீழே பார்த்து தான் போகும் பண்ணி. அது போல இந்த அம்மா 18 வருஷமா உலகமே என்னன்னு மேலே என்ன நடக்குது தெரியாது. ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். வேறனுடைய மாமி ஜுரமா இருந்தாங்க, வேறனுடைய மாமியார் தொட்டு சுகமாக்கினார். குருடனை தொட்டு பார்வை கொடுத்தார். ஆக நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற தெய்வன். முதல்ல நம்முடைய அக்கிரமெல்லாம் என்ன பண்ணாரு? மன்னிச்சுட்டாரு. அதுக்காக சோதரிக்கணும். நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்கிட்டாரு. அதுக்காக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவோம்? சோதனை. 3வது, பிராணனை அழிவுக்கு விலைக்கு போயிட்டார். இல்லையா? சொல்றாங்க இல்லையா? என் பிராணே போச்சுப்பா, எவ்வளோ கஷ்டம், என் பிராணே போற மாதிரி இருக்குது. சொல்றாங்க இல்ல, ஒரு வேதனை வந்துட்டா, வலி வந்துட்டா, என் பிராணே போகுது, உயிரே
போறமா இருக்கு. அதான் சார் நம்முடைய பிராணன் என்ன பண்ணாராம், அழிவுக்கு விலைக்கு மேட்டார். யோசுவா 14:10. யோசுவா 14:10. அல்லேலூயா. முன்னாடி வந்தது அல்லேலூயா. இங்க நான் பார்க்கிறோம், யோசுவா சொல்றாரு, கர்த்தர் தாம் சொன்னபடி நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, உயிரோடு காத்தார். கரவை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, இப்போ உயிரோடு காத்திருக்கிறார். இல்லையா? டாக்டர் சொல்லுவாங்க, நாம் ஆப்ரேஷன் பண்ணி நான் உயிருக்கு கொடுக்குறேன்னு. சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாருன்னா நம்ம உயிரோடு காத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தர் நம்ம என்ன பண்ணோம், சோதரிக்கணும், துதிக்கணும். சங்கீதம் 86:13. சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். சொல்றான் பாரு சங்கீதக்காரன், என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன பண்ணீரு, தப்பு வைத்தீர். தாழ்ந்த பாதாளம் நரகம். அந்த ஐஸ்வர்யன் பாதாளத்தில் என்ன பண்றான், வேதனைப்படுகிறான், கேட்கறான். லாசருடைய விரலின் நுனியில தண்ணியில துவைத்து நாம் என்ன பண்ணுங்க, குளிர பண்ணுங்க. இந்த விரல்ல எவ்வளவு தண்ணி வரும், 1 லிட்டர் தண்ணி வருமா? 1 லிட்டர், 1/2 லிட்டர், 300 மில்லி. ஒரு சொட்டு தண்ணிக்கு கஷ்டப்படுறான் பாரு. எங்க பாதாளத்திலே ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியிலே சம்பன்னமாய் வாழ்ந்தாய், இவன் கஷ்டப்பட்டிருந்தான், நினைத்துக்கொள், இப்போ இவன் தேற்றப்படுகிறான், நீ கைவிடப்படுகிற. பாருங்க, அந்த பாதாளத்திற்கு நம்முடைய ஆத்மாவை அவர் அழிவுக்கு நம்மை தப்புவித்து காத்தார். இல்லையா? கரவை தட்டி கத்த நாம நம்முடைய ஆத்மா அந்த பாதாளத்துல போய் வேதனைப்படக்கூடாது. அங்க அக்கினி அபியாமலம், அங்க என்ன புழு சாகாம இருக்கு. அப்படிப்பட்ட வேதனையான இடம், அந்த இடத்துக்கு நாம போகக்கூடாது சொல்லி நம்முடைய ஆத்மாவை அவர் தப்புவித்து காத்தார். அதை சொல்றாரு. அதுக்காக கத்த நம்ம என்ன பண்ணோம், பிராணன் நம்ம அழிவுக்கு விலைக்கு மீட்டார். அதுக்காக கத்த நம்ம ஸ்தோத்திரிக்கணும். அடுத்தது வாசிங்க, சங்கீதம் 8:5. சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இங்கே நான் அடுத்தது பார்க்கிறோம், 103ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்ல, கிருபையினாலும் இரக்கங்களால் நம்மை முடிசூட்டுகிறார். இந்த 8ஆம் சங்கீதத்துல அவர் கிருபையினால மகிமையினால நம்ம என்ன பண்ணிருக்கிறார், முடிசூட்டிருக்கிறார். இல்லையா? கரவை தட்டுவோம். கிருபையினால மகிமையினால நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மகிமை இருக்கிற வரைக்கும் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தும் நிர்வாணிகள் வெக்கப்படாமல் இருந்தாங்க. எப்போ அந்த மகிமை கீழ்ப்படியாம பாவம் செய்து புசிக்க கூடாது சொன்ன கனியை புசித்தாங்களோ, அந்த மகிமை அவங்களை விட்டு வெளியேறிடுச்சு. ஆண்டவருடைய மகிமை வெளியே போயிடுச்சு. அப்பதான் பாக்குறாங்க, ஐயோ அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அத்தீலைகளை தைத்து கட்டிக்கினாங்க. ஆண்டவருடைய மகிமை இருக்கிற வரைக்கும் அவங்க சின்ன குழந்தை போல இருந்தாங்க. நீங்க ஆதியாகமம் 2:25 வாசிங்கன்னா, அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் நிர்வாணிகள் என்று அவங்களுக்கு தெரியாது. காரணம் அவருடைய மகிமை ஓடுது. சிம்சோன் மேல ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் போட்டு விளாசலாம். சாதாரண கேட்டு தூக்கிட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயினேங்கிறான். அசால்ட்டா ஒரு 300 நிறைய பிடிச்சி 2 கட்டி வாழை நெருப்பு கொளுத்து கோதுமை வயலில் விடுறான். ஒரு தாடை எலும்புல அடிச்சு கொண்டு போடுறான். எப்போ ஆவியானவர் இருக்கிற வரைக்கும். ஆவியானவர் எப்போ அவனை விட்டு போனாரோ, விலகிட்டாரோ, கண்கள் குருடாக்கப்பட்டு வேடிக்கை காட்டப்படுகிறான். இல்லையா? ஆனால் நீங்க பெற்ற அபிஷேகத்தை, பெற்ற மகிமை நீங்க எழுந்து போகக்கூடாது. எழுந்து போயிட்டா ஆதாம் ஏவாள் எப்படி நிர்வாணிகளா இருக்கிற அந்த நிலைமை ஏற்படும். எப்படி ஆவியானவர் சிம்சோனை விட்டு போனதுனால கண் குருடாக்கப்பட்டு அவன் வேடிக்கை காட்டப்படுகிறான். ஆகவே அந்த மகிமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மகிமையினால கிருபையினால் நம்ம என்ன பண்ணுகிறாரு, முடிச்சுட்டு இருக்கிறார். இல்லையா? இந்த பிறந்த நாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மணி இந்த மலர் கிரீடம் சூடி மலர் கிரீடம்
தலையில வச்சு என்ன பண்ணாங்க, உங்களை வாழ்த்துறாங்க. அந்த மலர் கிரீடம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? மருகி போயிடும், மல்லி போகலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கிரீடம் வாடாத கிரீடம். அல்லேலூயா. அவர் பாருங்க, நம்மள அவர் கிருபையினாலும் இறக்குனால என்ன பண்ணியிருக்கிறாரு, முடிச்சுட்டு இருக்கிறார். அதுக்காக கருத்தை நம்ம என்ன பண்ணோம், துதிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 103:5 நன்மை வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாகிறார். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே போத்திய, நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பாலக் கொண்டு, உன் வயது கழுகை போல் பாலக் கொண்டு போகும் இளமை போகாகவே நீங்களாம் என்னாலுமே தோரிப்பான். ஆத்துமாவே நீ என்னாலுமே தோரிப்பான். இல்லையா? நம்முடைய வாயை நன்மையினால் எப்படி திருப்தியாய் நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அறகுறையாய் கொடுக்கிறவர் அல்ல, கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் ஏசப்பா கரம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அள்ளி கொடுக்கிற தேவன், திருப்தியா நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்த போது மன்னா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு மோசேக்கு விடமா முறுமுறுக்கிறாங்க. என்ன மோசே, எங்க எகிப்துல பெரிய பெரிய வெங்காயம் சாப்பிட்டோம், இங்க வெறும் மண்ணா கறி இல்லைன்னு கேட்டாங்க. உடனே அவரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு. 1 முழ அளவுக்கு காடைகள், எவ்வளவு, 1 முழ அளவுக்கு காடைகள் கிடைக்கிறது, எடுத்து சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்களாம்? அரைக்கடையை சாப்பிட்டாங்க, மூக்கு வழியே வர அளவுக்கு. இல்லையா? நம்ம கூட சில ஃபங்க்ஷனுக்கு போவோம், சூப்பர் பிரியாணி, யாரு ஆரம்பாக்குது பாய் பிரியாணி, அது கூட என்ன கோழி, அது ஒரு வகையான கோழி, ஆட்டுக்கறி மேல இருக்கும். எப்படி சாப்பிட்ட? மூக்க பிடிக்க சாப்பிட்டேன். ஒரு ஸ்ப்ரைட் அடிச்ச சரியா போச்சு சொல்றாங்க இல்லையா? அது நம்முடைய ஆண்டவர் அப்படி திருப்தியாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூக்கு வழியே வர அளவுக்கு காடைகளை கொடுத்தார். இப்போ காடை ஃப்ரை, காடை பிரியாணி, காடை எல்லாம் ஸ்பெஷல். அந்த சைனீஸ் ஹோட்டல் இல்லையா, ஐயோ போய் சாப்பிட்டு வந்தாருக்காக கோடுகளை பார்த்துட்டு வர. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக பாருங்க, நம்முடைய ஆண்டவர் திருப்தியாய் நடத்துகிற தேவன். அவர்தான் இங்க பார்க்கிறோம். மத்தேயு 14:20, மத்தேயு 14:20, மேத்யூ 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பாருங்க, பணந்தரமான இடம் 3 நாளா இருக்கிறாங்க, பிரசவத்தை கேட்கறாங்க, போக மாட்டாங்க. ஆர்டர் விட்டு போக மாட்டாங்க. 3 நாளா அவர் கூடவே இருக்கிறாங்க வனாந்தரம். ஆர்டர் சொன்னாரு சீசரை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது வனாந்தரமான இடம், என்ன தள்ளு வண்டியா இருக்கு, கையேந்தி பவனா இருக்கு, ஹோட்டலா இருக்கு, ஒன்றும் இல்லைன்றான். இன்னொரு சீசன் கிட்ட கேட்கறாரு, ஏதாவது செய்யுங்களப்பா. அவர் சொல்ல 300 பணத்துக்கு வாங்கிட்டு வந்தா கூட போதாதே, சரி உங்ககிட்ட என்னதான் இருக்குது சொல்லி தேடி பார்த்தா ஒரு பையன் கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. கொண்டு வர சொல்லி ஜெபம் பண்ணி 50 பேரா பந்தி உட்கார வச்சாரு. 5000 பேர் சாப்பிட்டாங்க. வெறும் புருஷர் மாத்திரம். அல்லேலூயா. வெறும் புருஷர் மாத்திரம். அப்ப அவங்க கொடுத்த ஜோடி 5000. ஒரு குட்டி விஷயம் இல்லையா, ஒரு பத்திரிக்கை வச்சாலே ஃபுல் கேங் கிளம்பிவிடும். நைட் சாப்பாடு, டின்னர் அங்க இல்லையா. அப்போ அட்லீஸ்ட் ஒரு குடும்ப தலைவர் தலைவி கூட ஒரு குழந்தை போனா கூட எவ்வளோ பேர் ஆயிடுச்சு? 15000 பேர். ஆனா கணக்குல ஆண்கள் மாத்திரம் தான். இல்லையா?
கணக்கில் வந்து ஆண்கள் மாத்திரம் தான். எப்படி சாப்பிட்டாங்களா? மீதியானது என்ன பண்ணாங்களா? 12 கூட நிறைய எடுத்தாங்க இல்லையா? 12 கூட நிறைய எடுத்தாங்க. ஏசி 58:11. ஏசி 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு வார்த்தை வறட்சியான காலத்தில் எப்படி நடத்துறாரு? திருப்தியாய். 58:12 அந்த வார்த்தை மாத்த வாருங்கள். 58:12 வறட்சியான காலத்துல எப்படி நடத்துறாரு பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. மகா வறட்சியான காலத்துல நம்ம எப்படி நடத்துறாராம்? திருப்தி நடத்து. அல்லேலூயா. சாதாரண நாளை விட வர நாள் நம்ம அதிகமா திருப்தியா நடத்துறாரு. இருக்கா? ஞாபகம் இருக்கா? மற்ற நாள்ல சாப்பிட்றத விட வர நாள் எப்படி சாப்பிட்றது தூங்குறது. ஏன்னா வாய் கூட வெளியே போவாத உள்ளவே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி நிற்கிறது. இப்போ வர நாள் எப்படி நடத்தினார்? நம்ம எப்படி நடத்தினாரு? திருப்தியா நடத்தினார். இல்லையா? எத்தனையோ பணக்காரெல்லாம் இறந்து போயிட்டாங்க, பிஷப்பு பாஸ்டர்லாம் இறந்துட்டாங்க. ஆனா நாம ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லையா? நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியா நடத்துகிறது. கடைசியா சங்கீதம் 103:5. சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இங்க பாக்குறோம், வயது கழுகுக்கு சமானமா வாழ வயது போல் ஆக்குறார். இல்லையா? கழுகு அதிக வயது உள்ள பறவை. இருக்கிற பறவையிலே அதிக வயசு உள்ள பறவை இது கழுகு. அது தூரத்துல இருந்தா கூட பார்வை கரெக்டா தெரியாதுக்கு என்ன இருக்குன்னு. அவ்வளவு கூர்மையான பார்வை இருக்கு கழுகுக்கு. அப்படி சொல்றாரு, நம்முடைய வயது எப்படி பண்றாரு? கழுகுக்கு சமானமா வாழ வயது போல இல்லையா? எசேக்கியா ராஜாவுக்கு சொல்றாரு, ஏசே தீர்க்கதரிசி, நீ பிழைக்க மாட்டா, உன் வீட்டுக்காரருக்கு என்ன பண்ண ஒழுங்குபடுத்து சொன்ன போது எசேக்கியா சோர்வுமாய் திரும்பி கண்ணீரோடு ஜெபம் பண்ணா. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஏசே தீர்க்கதரிசி நிக்க வச்சுட்டாரு. இல்லப்பா, போய் எசேக்கியாவுக்கு சொல்லு, கண்ணீரை கண்டேன், அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து விசேஷமா 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்து இல்லையா? செத்து போக வேண்டிய ஆளு. நம்ம பாஷையில சொல்ல போனா அது எப்படி இருக்குது? ஈர்த்து பச்சு இருக்குது. சொல்றாரு ஏசியா, நீ பிழைக்க மாட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்ட கேசு சும்மா பழசுதான் ஓடின்னு இருக்கோம். இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க? துட்டு கொடுக்கறதுக்காக இந்த முகத்துல என்ன பண்ணுவாங்க? அதை வச்சுட்டு துட்டு வாங்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, அது லாஸ்ட் பல்ஸ் முடிகிறப்பதான் நாங்க சொல்லுவோம். அது இனிமேல் எப்போ போயிட்டு இருக்கோம். இவன் காசு கொடுக்கறதுக்காக என்ன பண்றான்? அது அந்த ஆக்சிஜன் மாதிரி வச்சு நமக்கு கணக்காட்டுறான் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற யார்? எசேக்கியா ராஜா அழுது ஜெபம் பண்ணாரு. 15 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணாரு. கரவை தட்டி கர்த்தராமத்தை பயன்படுத்தும். அப்படி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வயதை வாழ வயது போல மாற்றுகிற தேவன். ஏசாயா 40:31 முடிக்கலாம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. பாருங்க, கழுகு போல சட்டைகளை அடித்து உயரம் இருப்பாங்க. ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆனா அதே வசனத்துக்கு மேல் வசனத்துல இளைஞர் எப்படி ஆயிடுறாங்க பாருங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். பாருங்க, இளைஞரை இளைப்படைந்து சோர்ந்து போடுவாங்க, வாலிபரும் இடறி போயிடுவாங்க. கர்த்தருக்கு காத்திருங்கள், நியூ ஸ்ட்ரென்த்.
இல்லையா? புது பலன் அடைந்து கழுகுகளை பல சட்டைகளை அழித்து எழும்பார். நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க, ஓடினாலும் இளைப்பாடைய மாட்டாங்க இல்லையா? ஆகவே அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? நன்றி சொல்லுங்க. வயது வாழ வயது போல ஆகிறார். 6 காரியங்கள். 1, அக்கிரமம் எல்லாம் பண்றாரு, மன்னித்தார். 2, நோய்களை குணமாக்கினார். 3, நம்முடைய ஆத்மாவை, பிராணனை, உயிரை பாதாளத்துல போகக்கூடிய, அழிவுக்கு போகக்கூடிய விலைக்கு மீட்டார். 4, நம்ம கிருபையினால் முடி இறக்கங்களால முடிசூட்டி இருக்கிறார். 5, ஒவ்வொரு நாளும் நம்மை நன்மையினால வாயை திருப்பி ஆக்குகிறார். 6வது காரியம், அழுது சமாளம் நம்முடைய வயதில் திரும்ப கற்றுக்கு நம்ம இதுக்காக ஒவ்வொரு நாளும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நன்றி சொல்லணும் இல்லையா? 10 குஷ்ரோகியை ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமானால் எங்களை சுத்தமாகும்னு சொல்லி கேட்டாங்க. 10 பேரையும் சுத்தமாக்கிட்டாரு. நடந்தது என்ன? ஒரு குஷ்ரோகி தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். மீதி 9 பேரு போயிட்டாங்க, அவங்க காரியம் முடிஞ்சிச்சு. 10 தான் வந்து நன்றி சொல்லணும். இன்னைக்கு அதான் நிலைமை. நிறைய பேர் வராங்க அமாவாசை பிரேயருக்கு, சுகம் பெறாங்க, நன்மை பெறாங்க. 2வது காண்றதே இல்லை, டாடா பாய் பாய் முடிஞ்சிச்சு. கல்யாணம் வேணும் வராங்க, கல்யாணம் பண்ணி விட்ட உடனே கேளுங்களா, ஏன் வரல சர்ச்சைக்கு? யாருமே இல்லையா? நோ டைம், பிஸி. என்னவா? பிஸி, ஓவர் டைம், வர முடியல. குழந்தை செல்வம் வேணும்னுவாங்க, குழந்தை செல்வம் கிடைச்ச உடனே பக்கமே வர மாட்டாங்க. பர்த்டேக்கு வருவாங்க. அப்புறம் பர்த்டே, என் பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடணும், முடிஞ்சிச்சு. அதோட வயசுக்கு வந்துட்டா அதுக்கு வாங்க, சர்ச்சைக்கு வாங்க, கல்யாணத்துக்கு வாங்க. அப்படி இல்லை. 9 குஷ்ரோகி போல இல்லை, ஒரு குஷ்ரோகி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அது போல நம்ம ஒரு குஷ்ரோகி போல நம்ம எப்பொழுது ஆண்டவருக்கு நாம கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தரை நாம ஸ்தோத்திரிக்கணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல கண்களை மூடுவோம், செவித்து முடிக்கலாம். ஒவ்வொரு